ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 6 12 6 13 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 6 12 என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b ஈக்குவல் டு sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b டிவைடட் பை cos ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீர்வு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம என்ன போட்டுறோம்னா, இரண்டு முக்கோணவியல் விகிதங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மைனஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம பொதுவாக எடுத்து தான் போட்டோம். அதே மாதிரி தான் இதுலேயும் போட போகிறோம். அப்போது பாருங்கள், வாங்க பார்க்கலாம். tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b ஈக்குவல் டு, இப்போ ஆன்சர் சைன் காசில் வரணும். இதனால் tan ஸ்கொயர் எப்படி எழுதுகிறோன்னா, sin ஸ்கொயர் a divided by cos ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் bங்கிறத sin ஸ்கொயர் b மைனஸ் cos ஸ்கொயர் b அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இதில் எதை பொதுவாக எடுத்துக்கலாம்? cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் bங்கிறத நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம் கீழே. அப்போது cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b மேலே sin ஸ்கொயர் a, அதாவது இங்கே கீழே cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b பொதுவாக எடுத்துருக்கோம். cos ஸ்கொயர் b இங்கே இல்லை, அதனால் அதால் மல்டிப்ளை பண்ணுறோம். cos ஸ்கொயர் b மைனஸ் sin ஸ்கொயர் b அப்படியே வச்சுட்டு இங்கே cos ஸ்கொயர் a இல்லை, அதனால் cos ஸ்கொயர் aவை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதாவது cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் bன்னு கீழே எடுத்துட்டோம். இந்த டேர்மில் cos ஸ்கொயர் b இல்லாதனால மேலே பெருக்கியிருக்கோம். இந்த டேர்மில் cos ஸ்கொயர் a இல்லாதனால மேலே cos ஸ்கொயர் aவால் பெருக்கியிருக்கோம். ஆன்சரில் எல்லாமே மேலே எல்லாமே சைனில் தான் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற காஸ் டேர்ம் எல்லாம் நம்ம சைனாக மாற்ற போகிறோம். எப்படி? முற்றொருமைகள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி sin ஸ்கொயர் a அப்படியே வச்சுக்கிறோம். cos ஸ்கொயர் bங்கிறத 1 மைனஸ் sin ஸ்கொயர் b அப்படின்னும், sin ஸ்கொயர் bயை அப்படியே வச்சுக்கிறோம். cos ஸ்கொயர் aங்கிறத 1 மைனஸ் sin ஸ்கொயர் a அப்படின்னு எழுதிக்கிறோம். கீழே cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த sin ஸ்கொயர் ஏவை உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம். sin ஸ்கொயர் a 1 இன்ட்டு sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் a, அடுத்து sin ஸ்கொயர் a இன்ட்டு sin ஸ்கொயர் b மைனஸ் இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கும்போது 1 இன்ட்டு sin ஸ்கொயர் b sin ஸ்கொயர் b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ப்ளஸ் sin ஸ்கொயர் a இன்ட்டு sin ஸ்கொயர் b. ஓகேங்களா? புரிஞ்சுதா? கீழே அப்படியே இருக்குது cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b. இப்போ பாருங்கள், மைனஸ் sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் bக்கு ப்ளஸ் sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் bக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b டிவைடட் பை cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b. அவ்வளோதாங்க. அதாவது tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b ஈக்குவல் டு sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b டிவைடட் பை cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b. அவ்வளோதான். அடுத்ததாக எடுத்துக்காட்டு 6 13 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, cos கியூப் a மைனஸ் sin கியூப் a டிவைடட் பை cos a மைனஸ் sin a மைனஸ் cos கியூப் a ப்ளஸ் sin கியூப் a டிவைடட் பை cos a ப்ளஸ் sin a ஈக்குவல் டு 2 sin a cos a அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்கள். cos cube a minus sin cube a divided by cos a minus sin a minus cos cube a plus sin cube a divided by cos a plus sin a அப்படின்னு இதை வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி போட போகிறோன்னா, இங்கே பாருங்க, cos க்யூப் sin க்யூப் ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு அப்ளை பண்ணி போட போகிறோம். அதோட ஃபார்முலாஸ் என்னென்னா, அதாவது a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்முலா பாருங்கள். a க்யூப் மைனஸ் b க்யூப் அதோட ஃபார்முலா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab. அதே a க்யூப் ப்ளஸ் b க்யூபோட ஃபார்முலா என்னென்னா a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. ஓகேங்களா? இதுதான் அதோட ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில்
ஈக்குவல் டு இங்கே ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவா? அப்போ ஃபஸ்ட் இருக்கிற ஃபார்முலா, அந்த ஃபார்முலா பாருங்கள், ஏ மைனஸ் பியில் எழுதணும். அப்போ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னால் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஏபி. ஏபின்னா காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. ஓகேங்களா? கீழே இருக்கிற டிவைடட் பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ அப்படியே இருக்குது. அடுத்து இப்போ ஒரு டேர்ம் மட்டும்தான் பிரித்து எழுதியிருக்கோம், இன்னொரு டேர்ம் இருக்குது, அதை அப்படியே எழுதுகிற பாருங்கள். மைனஸ் போட்டுட்டு அதே ஃபார்முலா தான், ஏ க்யூப் ப்ளஸில் எழுத போகிறோம், ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா. அதுக்கான இது என்ன? ஏ ப்ளஸ் பி. அப்போது காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போது காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ டிவைடட் பை கீழே இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கும், அதாவது காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ அப்படியே இருக்குது. இப்போ சுருக்கு போகிற பாருங்கள், அதாவது காஸ் ஏ மைனஸ் சைன் ஏக்கும் இந்த காஸ் ஏ மைனஸ் சைன் ஏக்கும் கேன்சல் ஆயிரும். கீழே இருக்கிற டேர்ம்லேயும் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏக்கும் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏவும் கேன்சல் ஆயிரும். இங்கே நல்லா பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ வேல்யூ ஒன்றா, அதாவது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1. இங்கேயும் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ அதோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 1 இருக்குது. 1 ப்ளஸ் இங்கே இருக்கிறது அப்படியே இருக்கும், காஸ் ஏ சைன் ஏ அப்படியே இருக்குங்களா? ஓகே, இந்த டேர்மில் என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்கள், மைனஸ் இதுலேயும் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ வேல்யூ 1 இருக்கும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் 1 இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே இந்த மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் 1 ஆயிரும். அதை வேணும்னா விரிச்சு எழுதுகிற பாருங்கள், 1 ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ, இங்கே மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ்ன்னு ஆயிரும், ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. ஓகேங்களா? ப்ளஸ் 1 மைனஸ் 1 போயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது காஸ் ஏ சைன் ஏ இருக்குது, இங்கேயும் காஸ் ஏ சைன் ஏ இருக்குது. அப்போ 2 தடவை 2 டைம் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.